ஹலோ கைஸ், வெல்கம் டு லத்திக் வீடியோஸ். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, இது யாருமே ஃபிஷ் வளர்க்குறவங்க கூட இதை ஸ்கிப் மட்டும் பண்ணுறாதீங்க. இது உங்களை ஃபிஷ்ஷர்ஸ்க்கு ஈஸியாக ஆகுதுன்னு சொல்லுவீங்க. அதோட மெயின் ரீசன்ஸ் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் தேடிட்டு வந்தேன். நம்பர் 1 பார்த்துக்கப்போ நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. எங்கன்னா அது மில்கி வே கோழி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், நான் வாங்கிட்டேன். அப்போ யூடியூப்போட சார்ஜ் இல்லை. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா. எங்கடா பீட்டான்னா, நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், கேலக்ஸி கைஸ். இங்கே இருக்குது ஒரு கலர் மெயில் தான். வாடா, மெயிலுக்கு மூடே இல்லையோ, அப்படியே அங்கே பார்க்குது பாருங்க கைஸ். அப்புறம் இதுதான் ஃபீமேல், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு பேர் வைக்கல இன்னும். கேலக்ஸி வாடா. கேலக்ஸி வந்துட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கேலக்ஸி. நான் இவனுக்கு பேர் வச்சுட்டேன். இவன் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பான். இன்றைக்கி தூங்குதான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அப்புறம் இருந்தால் இந்த ஃபீமேல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் பீட்டா கூட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். என்னென்னா டாப் 3 என்னென்னா, 3rd பிளேஸில் இருக்குது ப்ளூ மெடிசன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ளூ மெடிசன் ரொம்ப போடால எங்கள் கௌரா மீனே செத்து போயிடுச்சு சீக்கிரமாக. அதால் அது ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் லிமிட் தான் இருக்கும் கைஸ். அப்புறம் நம்பர் 2ல் இருக்குது க்ரீன் மெடிசன்லாம் கரெக்டாக சேம் தான் கைஸ். ஆனால் என்ன, நான் க்ரீன் மெடிசனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் கைஸ். ப்ளூ மெடிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்னா அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ணாது. ஆனால் க்ரீன் மெடிசன் கொஞ்சம் ஓவராக இருக்கும் கைஸ். அதால் க்ரீன் மெடிசன் அவ்வளோ போடாதீங்க கைஸ். இதுதான் நல்ல சான்ஸு. பார்த்தீங்களா பீட்டை அப்படி காமிக்குது. என்னன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவான டைப்பில், அதால் தான் நம்ம ஃபீமேலை அவ்வளோ முறைச்சாலும் இது அவ கண்டுக்க மாட்டேங்குது. மெயிலு அப்படியே முறிக்குது பாருங்க ஃபீமேல். ஆனால் என்ன, உன்னோட சத்தம்லாம் இங்கே வராதுடாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னன்னா ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்பர் 2ல் இருக்குது. ஏன்டா நம்பர் 3 சொன்னீங்கன்னா அப்படின்னா தெரியாமல் நான் சொல்லிட்டேன். ஓகே, நம்பர் 3ல் இருக்குது இங்கே ஃபிஷ் ஃபுட் தான். ஃபிஷ் ஃபுட் ஆல்னே பாதி ஃபிஷ்ஷஸ் ஆகும். அதில் தான் இந்த ஃபிஷ் ஃபுட் இருக்குது. இது நான் வீக்லி ஒன்ஸ் போடுவேன். ஆனால் டெய்லியுமே சில பேர் போடுறாங்க. அதால் போட்டப்போ ரொம்ப பாக்டீரியாஸ் சாவும் ஃபிஷ்ஷஸ். அதால் கண்டிப்பாக இது மட்டும் போடாதீங்க கைஸ். போட்டால் உங்கள் ஃபிஷ்ஷஸ் சாவும் கைஸ். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற மாம்ஸ் என்ன, கொசு கூட ஒரு முறை போட்டேன். ஆனால் நல்லா தான் சாப்பிடுச்சு கைஸ் எல்லாமே. ஆனால் அது போட்டுக்கிற வீக்லி எப்போயாச்சும் கச்சா போடலாம். இது நல்லாயிருக்கும். ஆனால் இது சொல்ல வரைக்கும் நல்லா தான் இருக்கும் கைஸ். அவ்வளோ என்ன டேஞ்சர் இல்லை. ஆனால் என்ன, இது வீக்லி ஒன்ஸ் தான் போகணும். இல்லைன்னா மீன்கள் இதாலே ரொம்ப சாவுது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 1 பார்க்க முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை கைஸ். ப்ளீஸ் கைஸ், எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ். ஓகே, நம்பர் 1ல் இருக்குது கல் உப்பு தான். என்னடா சொல்கிறேன்னு சொன்னீங்க, கல் உப்புனா என்னடா சொல்கிற, கல்லுப்பு என்னடா பண்ணுச்சு, அது நல்ல கல்லுப்பு தானடா அப்படி சொல்லுவீங்க. ஆமாம், அதுலேயே சில ஃபிஷ்ஷஸ் ஆகும். எப்படான்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரே ரீசன், என்ன கல்லுப்பு போடணுமா. ஓகே, நான் காமிக்கிறேன் எந்த கல்லுப்பு நல்ல கல்லுப்பு, எது பாய்சனான கல்லுப்புன்னு காமிக்கிறேன். இது நீங்கள் சொன்னால் கூட கடிக்கும். காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு தான் கெமிக்கல் கல்லுப்பு. இந்த மாதிரி கல்லுப்பு வாங்காதீங்க. நான் சொல்கிற கல்லுப்பு வாங்குங்க. இப்போ இன்னொன்று காமிக்கிறேன். அப்புறம் இதுதான் சாதா கல்லுப்பு. சாதா கல்லுப்புன்னா குத்தா இந்த மாதிரி கொடுப்பாங்க. எஸ்கேலானா இந்த மாதிரி பீம்து கொடுப்பாங்க. அப்புறம் கேஎஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஆனால் இது வாங்காதீங்க. டாட்டா கல்லுப்பெல்லாம் வாங்காதீங்க கைஸ். அதால் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப சாகுது. அதுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்து கூட நல்லா இருக்காது கைஸ். அதால் இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க கைஸ்.
நான் சொல்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும் கைஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம சாதா கல் உப்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். ஆனால் நான் காமிச்சல கைஸ் அந்த கெமிக்கல் கல் உப்பு அது சீக்கிரமாக டிசால்வ் ஆகாது. அதால் அது போடாதீங்க. நீங்கள் ஃபுட்டு கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கணும்னு சொன்னால் பாருங்கள். என்ன பண்ணிட்டுருக்கு கோய் ஃபிஷ் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா நோண்டுக்குற ப்ரோ அப்படின்னு காமிச்சிட்ருக்கான். ஆனால் கோய் ஃபிஷ்க்கும் அவ்வளோதான் கைஸ், அந்த மீனி சாவடிச்சிடும். ஆமாம் கைஸ், ஆனால் நான் தான் சும்மா போட்டிருக்கேன். இது மில்கி வே கோய் ஃபிஷ் கைஸ். கேலக்ஸி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கிட்டே இருப்பான் நைட்டில். ஆனால் ஃபீமேல் பீட்டா மட்டும் பயங்கரமாக தூங்காமல் இருப்பான். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் கைஸ், இந்த வீடியோ யார் லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிட்டுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.